வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மார்ட்லேண்ட் சன் டெம்பிள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஸ்ரீநகர்லேருந்து பஹல்காம்க்கு போகிற வழியில் இருக்குது. இந்த ரெண்டு கோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவந்திபுராவில் இருக்கிற பெருமாள் கோவில், இதுவும் பார்க்கும்போது நிஜமாக ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இந்த கோவில் பார்த்தோன்னாக்கா கிபி 870, அதாவது இன்னிலேருந்து 1400 1500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் இது. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ராஜராஜ சோழன் கட்டின பெருவுடையார் கோவில் 1000 வருஷம் ஆகுது. ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு 1000 வருஷம் கூட ஆயிருக்காது. ஏன்னா ராஜராஜ சோழனோட 1000வது வருஷம் இப்போ தான் கொண்டாடணும். 1000 வருஷம். இது அதுக்கும் இன்னும் ஒரு 400 வருஷம் பழமையான கோவில், சூரியன் கோவில் இது. இங்கே பார்த்தோன்னாக்கா மறுபடியும் சொல்கிறது ஒன்று தான். கோவில் டெலிபரேட்லி டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. ப்ராபப்ளி நேச்சரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். மூணாவது மெயின்டெனன்ஸ் இல்லை. இதே மாதிரி ரூயின்ஸ் நான் கம்போடியா போயிருக்கும்போது ரொம்ப அழகாக தேவர் என்கேஷிங். பட் இங்கே ஃபார் த நோன் ரீசன்ஸ் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெஷர் கேழ்ப்பாரற்று கிடக்கு. இதோ இப்போ நம்ம பார்க்குற இந்த சூரியன் கோவில் நம்ம முதல்ல என்ட்ரன்ஸ் பார்த்தோம். அடுத்தது இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது மெயின் என்ட்ரன்ஸாக இருந்திருக்கு. இல்லை இன்னொரு ஒரு பெக்யூலியர் ஒரு டிஃப்ரெண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வலது பக்கம் இருக்கிறது கொஞ்சம் அந்த பக்கம், தட் இஸ் சவுத் சைடு சாஞ்சிருக்கு. இடது பக்கம் இருக்கிறது நார்த் சைடு கொஞ்சம் டெலிபரேட்டாகவே சாஞ்சிருக்கு. சாஞ்சி இதே மாதிரியே இருந்திருக்கு. இது வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்கான டேங்காக இருந்திருக்கு. தண்ணி வருவதற்கான வழி இருக்குது, அதே மாதிரி போகிறதுக்கான வழி இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1500 வருஷம் இந்தியாவில் இவர் ஒரு கைட் மாதிரி ஒருத்தர் சொன்னார். அவர் இந்தியாவிலே ஏன்ஷியன்ட் டெம்பிள் இதுதான் அப்படின்னார். என்னோடய நாலேஜ் பிரகாரம் பார்த்தோன்னாலும் ஏறக்குறைய எஸ், மேபி ரைட் ஆல்சோ. ஏன்னா நம்ம ரொம்ப பழமையாக கொண்டாடுற பிரகதீஸ்வரர் கோவில்லாம் 1000 வருஷம் பழமையானது. இது இன்னும் 870 அப்படின் போது இன்னும் 1400 வருஷம் ஆயிருக்கு. இங்கெல்லாம் பாருங்க, நம்ம இந்த சிற்பங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ இது இந்த கோவிலை சுற்றி நிறைய சிற்பங்கள் இருக்குது. பட் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய இதை பாருங்க, இது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்க, நிறைய டேமேஜாக இருக்குது. இது கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால போயிடுச்சுருக்குன்னு நினைக்கிறேன். மேபி டியூ டு வாட் எவர் பி த ரீசன்ஸ். ஸோ இவ்வளோ ஒரு அருமையான ட்ரெஷர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1500 வருஷமாக இந்த கோவில் இருக்குது அப்படின்னாக்கா எவ்வளவு காலங்களையும் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது பாருங்கள், இங்கே நம்ம கீழே இருக்கோம். தரையிலேருந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஹைட்டில் இருக்குது பாருங்க. இந்த தோரணம் இது பாருங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருந்திருக்கு. மேலே இதெல்லாம் இந்த கோவிலை சுற்றி இந்த கீழ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஃபுல்லாகவே நம்மளுக்கு நிறைய சிற்பங்கள் இருக்குது. நம்ம இதை பார்த்துட்டே வரோம். ஸோ இதுக்கப்புறமா இங்கே ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருந்திருக்கணும். இது ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கா. பட் என்னங்கிறது தெரியல. பட் மிச்சப்படி இந்த இதிலையும் பார்த்தோம்னாக்கா இந்த கோவிலை சுற்றி இது இருக்குது. இப்போ நம்ம கோவிலோட பேக் சைடு வந்திருக்கோம். கொஞ்சம் இதோட இதை பாருங்க. இங்கே பாருங்க, ஐ டோன்ட் நோ லைட் சஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல. இட்ஸ் ரியலி அமேசிங், ரியலி ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இதை ஏற்கனவே நான் கம்போடியா போயிருக்கும்போது இதே தான் வச்சுருந்தாங்க. பட் கம்போடியா இதெல்லாம் மச் என்ன சொல்கிறது, அதாவது இதை விட ஒரு 200-300 வருஷம் பின்தங்கியது. ஆனால் இது இன்னும் பழசு. ஓ, இங்கே ஏதோ ஒருத்தர் காமிச்சா, தாங்கி பாஸ், இங்கே ஏதோ ஒரு லிபி இருக்குது, அதாவது எழுதியிருக்கு. யாருக்காவது புரியுறதான்னு பாருங்கோ. ஸோ இதில் கல்வெட்டு மாதிரி என்ன லாங்குவேஜுங்கிறது எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ இது புதுசா பழசா அப்படிங்கிறதுன்னு தெரியல. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் நிஜமாகவே ஒரு 1500 வருஷம் பழமையான ஒரு கோவில். பாருங்கள், அந்த ஹைட்டை பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அதுக்கு மேலே அந்த தோரணம் வச்சுருக்கா.
இதில் எதுவுமே வந்து சிமெண்ட்டோ இதுவோ கலப்படம் இல்லாமல் எல்லாமே இந்த பேலன்சிங்கில் இருக்குது. மேலே பாருங்கள், அவ்வளோ பெரிய கல் அங்கே மேலே தூக்கி வச்சுருக்கா. இது வந்து தோரணம் மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதுக்கு மேலே நிறைய சிற்பங்களும் இருந்திருக்கு. ஆனால் எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சிருக்கு. ஸோ இங்கெல்லாம் பாருங்க. ஸோ நிறைய சுற்றியே நிறைய சிற்பங்கள் இருந்திருக்கு. ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்கு. இதோ இங்கே வந்து ஒரு ரிமைனிங் இதை பாருங்க. இந்த தூண் வந்து ஆர்னமெண்டல் தூண், ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் இதுலேயோ இல்லை இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வச்சு பார்த்தோன்னா கூட எவ்வளோ அமேசிங்காக இருக்குது நிஜமாகவே. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்கிறது, என்னோடய ஸ்ரீநகர் வந்ததில் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதோ இங்கே பாருங்க. ஐ டோன்ட் நோ இது என்ன பெருமாளா என்னங்கிறது எனக்கும் தெரியல. சங்கு வச்சுட்டு இருக்கார் ஒரு கையில். சங்கு நல்லா ப்ரிடாமினண்ட்டாக தெரியுது, மிச்சது எதுவும் தெரியல. ஏன்னா இது வந்து த டெம்பிள் இஸ் டெடிகேட்டட் டு சூரியன். இங்கே பாருங்க. அதே மாதிரி இங்கே மேபி இது வந்து ஒரு ஸ்டாண்டிங் போஸ்டரில் கருட சேவையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே உட்காந்துன்னு இருக்கார். இங்கே கருடன் என்ன என்னால் ரீச் பண்ண முடியல. கருடனாக இருக்கும், மேலே பெருமாளோட தலையா இல்லை சூரியனோடதாங்கிறது எனக்கு தெரியல, என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இதை சுற்றி வந்து உங்களுக்கு தோரணங்களும் ஸ்கல்ப்சர்ஸ் இதோ பாருங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்கல்ப்சர். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒவ்வொரு இதுலேயுமே அழகழகாக இங்கே பாருங்க, கை மட்டும் தெரியறது. ஸோ இங்கே இந்த ஃபிகர் பாருங்க. இதுவும் ஒரு அழகான ஒரு இருக்குது. இதெல்லாம் நம்மளோட ட்ரெஷர். இதெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ நிஜமாக மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி தான் இருக்குது கம்போடியாவில். தி ஆர் மேக்கிங் இட். பட் ஆனால் நாங்கள் இங்கே வரும்போது தேங்க்ஸ் டு மை கேப் டிரைவர் கொஞ்சம், ஏன்னா இது வந்து ரொம்ப ரிமோட்டாக இருக்குது, யாருக்கும் தெரியல. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் கண்டுபிடிச்சுன்னு வந்தோம். தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப் ஆல்சோ. அவங்க வந்து மேப்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் ரொம்ப கண்டுபிடிச்சுன்னு வந்தோம். இங்கே யாருமே இல்லை. இப்போ பார்த்தோன்னாக்கா இப்போ தான் நம்ம வந்து அந்த சன் டெம்பிளோட கர்ப்பகிரகத்துக்கு ஏறுறோம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் கீழேருந்து. இங்கே பாருங்க, இங்கேயும் சிமெட்ரிக்கலாக இப்போ இடதுகை பக்கத்தில் ஒரு ஸ்கல்ப்சர் இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வலதுகை பக்கம். அதுக்கப்புறமா இங்கேயும் ஸ்கல்ப்சர்லாம் இருந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இது வந்து இங்கே பாருங்க, இந்த ஒரு ஸ்கல்ப்சர். அண்ட் இது வந்து ப்ராபப்ளி மெயின் சாங்க்டம் சான்டோரியமாக இருக்கணும், கர்ப்பகிரகமாக இருந்திருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா இங்கேருந்து ஃபுல்லாக அந்த தோரணங்கள், வாயில், மேலே அந்த கல். இந்த கல்லில் எப்படி வச்சு பேஸ்ட் பண்ணியிருப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1500 வருஷம் முன்னாடி இந்தியாவிலே ஓல்டஸ்ட் டெம்பிள் இது பாருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 1500 வருஷம் டெம்பிள் எதுவும் இல்லை. அது எவ்வளோ ஒரு மேசிவ் டெம்பிள் நிஜமாவே. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்கல்ப்சர் இருந்திருக்கு. இதோ இந்த தோரணங்கள் எல்லாமே, இந்த தோரண வாயில் சொல்லுவோம் இல்லையா, இதில் பாருங்க. மேலே அப்படியே பார்த்தோன்னா மேலே ஃபுல்லாகவே இருக்குது. என்னோட மொபைல் கேமரா நிஜமாவே ஐ ஃபெல்ட் இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட். பட் இது எல்லாமே மேலே ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் ஆஸ் யூ நோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓ, மேலேயும் பாருங்க நிறைய சிற்பங்கள் இருக்குது. அந்த மேல் இதில் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா கண்ணு பார்க்குற மாதிரி கேமரா பார்க்கறது இல்லை. இது மேல் லெவல்லையும் உங்களுக்கு வந்து நிறைய சிற்பங்கள் இருக்குது. இந்த சிலா தோரணம் மாதிரி இருக்குது. ஐயோ, நிஜமாக அமேசிங் அமேசிங். ஸோ காட், இந்த தோரணங்கள் இங்கே பாருங்க. இந்த இவ்வளோ பெரிய கல் நிற்கணும் அப்படின்னா அந்த கல்லுலேயே அந்த கல் ஏஜ் தெரியறது பாருங்க. நிஜமாவே சம்திங் பியாண்ட் சம்திங் கிரேட். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே
ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து அந்த கர்ப்பகத்துலேருந்து மேலே சுற்றி பார்த்தோம்னாக்கா தெரியறதாங்கிறது எனக்கு தெரியல, கண்ணு பார்க்குற மாதிரி முடியல. ஆனால் ஹானஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப அருமையான இது இருக்குது. இந்த கோயிலை சுற்றி வந்து என்ன இந்த மண்டபங்களும் இருக்குது நிறைய. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சர் எவ்வளோ தூரம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியறது. ஸோ இதுக்கு உள்ள கேப்புக்குள்ளெல்லாம் போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆக என்னால் தயவுசெய்து அடுத்த ஸ்ரீநகர் ட்ரிப் வரும்போது ஹேவ் சம்திங். இது வந்து ஒன்றும் அதிகமான டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பெஹல்காம் போகிற வழியில் அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் டிவியேஷன் தான். தயவுசெய்து யூ மேக் இட். தட்ஸ் மை யூ கேன் டேக் இட் ஆஸ் மை ரிக்வஸ்ட். ஆனால் இந்த ட்ரெஷரில் நம்மளுக்கு வந்து பாரதத்தில் பிறந்ததுனால தான் இதெல்லாம் கிடைக்கிறது. நம்ம அடுத்ததுல இருங்க இன்னும் சில சிற்பங்கள்லாம் இருக்குது. சம்திங் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இது பாருங்க, இதெல்லாம் கீழே விழுந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் 1500 வருஷம் பழமையான சிற்பங்கள். இது பாருங்க, ப்ராபப்ளி இது வந்து லக்ஷ்மி சரஸ்வதியாக இருக்கும். இது லுக்ஸ் லைக் என்னோடய கண்ணுக்கு வந்து வீணை மாதிரி தெரியறது. இன்னும் இதில் என்னென்ன ட்ரெஷர் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இதோ இங்கே பாருங்க. ஸோ இது இன்னும் நம்ம வந்து இதோ பாருங்க, இது எல்லாமே ரூயின்ஸ், கீழே விழுந்து கிடக்கிற கல். ஸோ உங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்தாலாம் தெரியும். அதாவது இந்த புரோக்கன் பார்ட்ஸ் இவ்வளோ இப்படி இருந்ததுன்னா ஒரிஜினல் கட்டும்போது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இதை பாருங்க, நம்ம வந்து எங்கெங்கேயோ எதையோ தேடின்னு போகிறோம். நிஜமாகவே இந்த கோயிலை பார்க்கும்போது எனக்கு சம்திங், நேற்று தான் நான் வந்தேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். திஸ் இஸ் ஜஸ்ட் செகண்ட் டே ஆஃப் மை விசிட். ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் இந்த 2 கோவிலும், அவந்திபுரா கோவிலும் சரி, இந்த மார்த்தான் ஓல்ட் டெம்பிள் இதுன்னு சொல்கிறா. காட்ஸ் கிரேஸ். யா, என்ன சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. ஃபோட்டோலாம் இவ்வளோ தூரம் வருமா இல்லை கேமராஸ் என்னோடய ஃபோன் சஃபிஷியண்ட்டாக என்னங்கிறது தெரியல. ரியலி பியூட்டிஃபுல், கிரேட். என்ன சொல்கிறது, மேரா பாரத் கே மகான். எனக்கு ஹிந்தியும் தெரியாது, பட் சம்திங் சூப்பர் சூப்பர். 1500 வருஷம் பழமையான இந்த இது கிரேட். ஐ ரிக்வெஸ்ட் எல்லாருமே வந்து பாருங்கோ. இதெல்லாம் நம்மளோட பாரத தேசத்தோட கலாச்சாரத்தையும் டெப்த்தையும். ஏன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் வந்து எழுத தெரியுமா படிக்க தெரியுமா என்னமோ பார்த்துட்டு இருக்கு. இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய கோவில் கட்டி இது பண்ணியிருக்கா. தட் இட் இஸ் இன் காஷ்மீர் நியர் பெஹல்காம். ஓகே, இன்னும் அந்த புரோக்கன் இதில் எல்லாம் முடியறதா பார்க்குறேன். ஏன்னா பார்க்க நிறைய இருக்க மாதிரி இருக்கு. யாராவது இந்த இடது பக்கம் சாஞ்சு தெரியல, இதில் இடது பக்கம் சாஞ்சிருக்கிற இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்சைடில் வந்து நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. அதாவது ரைட் ஹேண்ட் சைடு மாறி இருக்கிறது ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கா மாதிரி இருக்குது. அதில் போகிறதுக்கு தெரியல. ரெண்டாவது என்னோடய கேமராவும் அவ்வளோ தூரம் இருக்குமாங்கிறது தெரியல. சம்திங் கிரேட். மே காட் பிளஸ் அஸ் ஆல். தேங்க்யூ. இதுக்கு மேலே எனக்கு சொல்லவே முடியல. மனசு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.